ஃபஸ்ட்டு இந்த பக்கம் அப்படி எடுத்து இது பாருங்கள், இந்த கழுத்தாண்ட இந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து பார்த்தோன்னா வெளி பக்கமாக இருக்கணும். இது வந்து இந்த நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து உள் பக்கமாக போயிடணும். ஓகேவா? இது இந்த பக்கம் வந்துடணும். ஸோ கழுத்து வந்து இந்த பக்கம் நம்மளுக்கு ஏற்ற இருக்கும் போதாலும் பரவாயில்ல, பட் இங்கே ஈவனாக தான் வரணும். ஏற்ற இருக்கமாக வரக்கூடாது. நம்ம 6 இன்ச்சுக்கு மேலே விட்டுருப்போம் இல்லையா நம்ம தையல் போடுறதுக்கு, அந்த 6 இன்ச்சுக்கு தையல் போட்டுருங்க. ஓகேவா? 2 தையலை போட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும். நான் எப்படி ஃபினிஷிங்காக தைக்கிறேனோ அதே மாதிரி தைக்க கற்றுக்கோங்க. இப்போத்துலேயே அந்த பழக்கம் வந்தால் தான் நீங்கள் கஸ்டமர் கிட்ட தைச்சி கொடுக்கும்போது கூட உங்களுக்கு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும். அவங்க ஒரு மாதிரி நூலாக அந்த இப்போ என்ன சொல்கிறது, கற்றுக்குட்டிங்க தைக்கிறதுக்கும் நம்ம தைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்ற மாதிரி பேசுவாங்க. அப்புறமா ஒரு நல்ல டைலர் மாதிரி தைக்கணும். இப்போ தான் புதுசாக கற்றுக்கிட்டு வந்த மாதிரி அவங்களுக்கு தெரியக்கூடாது, வெளியில் யாருக்குமே காட்டிக்கவே கூடாது. ஓகே, முடிஞ்சிச்சா? இப்போ இது ஃப்ரண்ட்டு. ஓகே, இது பேக் பக்கமாக திருப்பி இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குல்ல, நீங்கள் இப்படி திருப்பிக்குங்க பேக்கில். ஓகே, இப்படி வச்சுட்டு இப்படி இழுத்த மாதிரி அந்த ஷோல்டர் பீஸு மறைஞ்சு அது மேலே அந்த ஷோல்டருக்கு நடுவில் தையல் போடணும். இந்த இப்போ பாருங்கள், இப்படி வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இது இப்படி பண்ணி நல்லா கொஞ்சம் இழுத்த மாதிரி வச்சு ஓகே. இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சு.